சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜயை நடு ரோட்டில் தரதரவென இழுத்து சென்ற சிபிஐ. கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் கடந்த ஜனவரி 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் விஜய் டெல்லியில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து 3வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டதால் கடந்த 15ஆம் தேதி விஜய் மீண்டும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். அன்றைய தினமும் அவரிடம் 7 மணி நேரத்திற்கும் மேலாக விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் விஜயை மீண்டும் விசாரணைக்கு சிபிஐ அழைத்ததற்கான காரணங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கு. கரூர் சம்பவத்தோடு தொடர்புடைய முக்கிய வீடியோ ஆதாரங்களை அழிக்க விஜய் முயற்சி செய்யப்பட்டதா சிபிஐ கண்டறிந்திருக்கு. குறிப்பாக நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகளை முதலில் அழிக்க விஜய் உத்தரவிட்டதாகவும், ஆனால் அந்த வீடியோக்களை சிபிஐ மீட்டெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சுமார் 3 மணி நேரம் நீளமாக பிற காட்சிகளும் விஜய் பயணித்த வாகனத்தில் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களும் அழிக்க முயற்சிக்கப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்கின்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட போது மற்றும் வாகனத்தின் மீது நின்றபோது அங்கிருந்த நெரிசல் நிலைகுலைந்து விஜய்க்கு தெளிவான புரிதல் இருந்ததா சிபிஐ கருதுகிறது. எனவே தனக்கும் எதுவும் தெரியாது என்ற விஜய் விளக்கத்தை சிபிஐ ஏற்கவில்லை என சொல்லப்படுகிறது. மேலும் பல முக்கிய ஆதாரங்களை பொதுமக்கள் அல்லது ஊடகங்களுக்கு தெரியாமல் மறைக்க விஜய் முயற்சி செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது. இதுவே விஜயை மீண்டும் விசாரணைக்கு அழைக்க காரணமாக இருந்ததா சொல்லப்படுகிறது. கரூர் சம்பவத்தன்று எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகளும் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாயிட்டு வருது. இதற்கிடையே ஜனநாயகன் திரைப்பட படப்பிடிப்பிற்காக கரூர் கூட்டம் பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க. புகைப்பட ஆதாரங்களோட விஜயிடம் கேள்விகளும் எழுப்பப்பட்டதா சொல்லப்படுகிறது. சிபிஐ அதிகாரிகளின் விசாரணையில் பேரணியின் போது விஜயின் வாகனம் காவல்துறையினரால் ஒதுக்கப்பட்ட இறுதி நிறுத்த புள்ளியை தாண்டி முன்னேறி சென்றது தெரிய வந்திருக்கு. திட்டமிடப்பட்ட வரைபடத்தின்படி வாகனம் கூட்டத்திற்கு குறைந்தது 20 மீட்டர் முன்பாகவே நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த எல்லையை மீறி வாகனம் கூட்டத்தின் மையப்பகுதிக்குள் நுழைந்ததே அங்கு நிலவிய தள்ளுமுள்ளு மற்றும் திடீர் நெரிசலுக்கு முக்கிய காரணமாக இருந்ததா சிபிஐ சந்தேகப்படுறாங்க. இந்த விசாரணை மற்றும் ஒரு முக்கிய தகவலாக நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான விஜயும் குழுவினரும் காட்சிகளை படமாக்கியதாகவும் குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இந்த படப்பிடிப்புக்காகவே நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை தாண்டி வாகனம் இயக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை முடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. கூட்டங்களில் சினிமா கேமராக்கள் பயன்படுத்தப்பட்ட புகைப்படங்களையும் காட்டி விசாரணை நடைபெற்றதாகவும், உண்மை என்னன்னு தெரிஞ்சா விஜயை கைது செய்ய சிபிஐ தயங்காது எனவும், கண்டிப்பா மக்களே விஜய்க்கு எதிராக திரும்புவாங்க என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது.